பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கை பற்றோடு தொடங்கிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் களத்தில் தனது ஓராண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த ஓராண்டில் கட்சி தொடக்க அறிவிப்பு தொடங்கி மாநாடு அறிவிப்பு, நிர்வாகிகள் அறிவிப்பு என எல்லாவற்றையும் பார்த்து செய்து வரும் விஜய் என்னதான் சாமர்த்தியமாக செயல்பட்டாலும் அவருடன் இருப்பவர்களால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார். குறிப்பாக பொதுச் செயலாளரான புசி ஆனந்தால் விஜய் கட்சிக்கு பெரிய அடி விழுந்து வருவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராக உள்ள புசி ஆனந்திற்கு விஜய் கொடுத்த மிக முக்கிய டாஸ்க் மாவட்ட செயலாளர்கள் நியமனம். இந்த நியமனத்தில் லாபிக்களும் பணமும் தான் பெரிய ரோலை பிளே செய்ததாகவும், பல ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தில் அயராது உழைத்தவர்களை ஓரங்கட்டிவிட்டு பிற கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை திருவிழா நடந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நகரச் செயலாளர் பதவிக்கே 15 லட்சம் ரூபாய் கேட்கப்பட்டதாக ஸ்கிரீன்ஷாட்டுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதோடு தலைமையை கடும் டென்ஷனாக்கியதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. இத்தகைய சூழலில் இதுவரை 5 கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ள தாவேக்காவில் சாதி மற்றும் பணத்தை பார்த்து பதவி வழங்குவதாக அக்கட்சியின் பெண் நிர்வாகி ஒருவர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதியும் பணத்தையும் பார்த்து பதவி வழங்குவதாகவும், தலைமைக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் புசி ஆனந்தினால் தான் பழிவாங்கப்படுவதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தேனி மாவட்ட மகளிர் அணியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி சத்யா நந்தகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என் மேலே கேஸ் இருக்குது, ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இப்போ தேனி மாவட்டம் ஃபுல்லாக என் மேலே 4 கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் அண்ணா ஆஃபீஸில் உள்ள ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் கழக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் இத்தனை பேருக்கு முன்னாடியும் விரல் விட்டு சொல்கிறாரு, 2020 உங்கள் மேலே அடிதடி கேஸ் இருக்குது, 2021 உங்கள் மேலே அந்த கேஸ் இருக்குமா, 2022 இந்த கேஸ் இருக்குமான்னு ஒவ்வொன்றா எனக்கு சரியாக கூட அது ஞாபகம் இல்லை, ஒவ்வொரு கேஸாக சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே சார் எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியலம்மா அப்படின்னாரு. எங்கள் அப்பா பேர் தெரியாமல் என் மேலே என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயிலை உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு. அதான் நான் கழக வக்கீல் அப்படின்னாரு. கழக வக்கீல்னா கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் உறுதுணையாக ஒரு அரணா ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே அப்படி கிடையாது. என்ன ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுகிறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. 4 கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் உடனே கால் பண்ணி, என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கலாமே. ஆனால் எதுவுமே கேட்கலையே. ஏன் கேட்கல? என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? அப்போ வேலை பார்த்த இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம்? அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் எந்த இடத்துல போய் நியாயத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்களாம் அசிங்கப்படுத்துகிறாங்க. உழைச்சது தப்புங்கிறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த? ஏன் ஆக்டிவாக இருந்த? ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை தலைமைக்கு தெரியாமல் இருக்கும் என்ற தைரியத்தால் தான் தலைமையின் நெருங்கிய வட்டாரங்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் சத்யா நந்தகுமார் இதனால் தாவேகாவிலிருந்து விலகுவதாகவும். இப்போ இதை நான் பேசுறது தளபதி கிட்ட மட்டும்தான் நான் கொண்டு போகணும்னு பேசுகிறேன். இதை யாருமே தளபதியை தரம் தாழ்த்தி யாரும் எடுத்துக்காதுங்க. இது கண்டிப்பாக நான் தளபதிக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு ரெக்வெஸ்ட். அவரை தான் உள்ள இவ்வளோ விஷயம் நடக்குது, தளபதிக்கு காதுக்கு போகாது, தளபதிக்கு தெரியாதுங்கிற தைரியத்தில் தான் இந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போஸ்டிங் வேணும்னு நினச்சேன்னா இந்த விஷயத்தை நான் வெளில கொண்டு வரவே மாட்டேன். எனக்கு போஸ்டிங் கிடச்சா போதும். ஆனந்த் சார் அப்படி தான் சொன்னார். என்னம்மா நான் போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என் பேர் சரியாகிடும்னு நினைக்கிறீங்களா?
இன்னைக்கு சொந்தக்கார பொண்ணு தான் வரணுன்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொந்தக்கார பொண்ணை வச்சு கேம் ஆடி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் சென்னை வரைக்கும் அனுப்பி என் மேலே 4 கேஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ தேனி மாவட்டம் ஃபுல்லாக அசிங்கப்படுத்துறவங்க நாளைக்கு நான் போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், ஏன் இந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன், ஏன் அந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. என்னை வேலை பார்க்க விட போகிறதும் இல்லை, நான் வேலை பார்த்தாலும் அதில் குத்தம் கண்டுபிடிக்காமல் இருக்க போகிறதும் இல்லை. ஸோ அதனால எனக்கு இந்த போஸ்டிங்கும் தேவையும் இல்லை. எனக்கு சாதி ஒழிப்புக்காக போராடிய அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர்களாக கொண்ட தாவேக்காவில் சாதி பார்க்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகிய 2 பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட விஜய் கட்சியில் பெண்களுக்கு சம வாய்ப்பு இல்லை என்ற புகாரும், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத தத்துவத்தோடு இயங்குவதாக கூறும் தமிழக வெற்றிக் கழகத்தில் பணபலம் பார்த்து பதவி வழங்கப்படுவதாகவும் எழுந்துள்ள புகாரும் தாவேக்க தலைமையை மட்டுமல்ல தொண்டர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருப்பதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.